இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாடு, பசுமாடு, வயல்வெளி, மாட்டுக்கறி இதுக்கு உண்டான அரசியல் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பசுக்கள் அப்படின்ட்டு பசுமை அப்படின்னா வயல்வெளிக்கு தான் பசுமை அப்படின்னு பேர். சோறு உடைத்தது சோழ தேசம். அந்த பசுக்கள் அவ்வளவு நிறைந்திருக்கு. அப்போதைக்கு இயற்கை விவசாயம் அதிகம் பண்ணாங்க. ஏன்னா இந்த நாட்டு மாட்டு சாணம் அதை எடுத்திங்கன்னா அது பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதில் தான் அந்த உரங்கள் இது இயற்கை உரங்கள் அதுதான். அதுக்கு மிஞ்சிய இயற்கை உரம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. இது உயிரியல் கோட்பாடு. அது பசுமாடுங்கிறது வீட்டு விலங்கு, காட்டு விலங்கு கிடையாது. வீட்டில் வளர்க்கக்கூடிய விலங்கு, அதாவது வீட்டு பிராணி அப்படிம்பாங்க. இப்போ இந்த விஷயங்களை வச்சு தான் அடிப்படையாக இந்த இது நகர்ந்துக்கிட்டு இருக்கும். இந்த உழவு தொழில் முறைகள் இப்போ இது எங்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னா, சிவம் அப்படிங்கிறது எதிர்த்து சமய சண்டை நடந்துச்சுல. சமய சண்டை நடக்கும்போது தான் இந்த மாட்டுக்கறியை அவங்க உட்கொள்ள ஆரம்பிச்சது. அப்போ அந்த சிவனோட வாகனம் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறோம்ல, நந்தி, இதுமாரி இந்த பசுமாடு அப்படிங்கிறது, இது அதிகமாக உட்கொள்ளக்கூடியது யாருன்னா அந்த பிராமண வர்க்கத்தில் உள்ளவங்க, அந்த சார்ந்தவங்க தான் அதிகம் உட்கொள்ளுவாங்க. தமிழர்கள் எங்கேயுமே அதுக்கு உண்டான விஷயங்கள் கிடையாது. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். தமிழ் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா பிராமணன் அப்படிங்கிறது அந்த இதில் வராது. அவங்க அதை சிவத்தை எதிர்த்துட்டு வந்த குரூப்பு. அதனால் இந்த மாட்டு இனத்தெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த அரிசன மக்கள் அப்படிம்பாங்க. பிற்காலத்தில் தான் அரிசனம். அப்போ இந்த அரிசன மக்கள்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த மாட்டுக்கறியை உட்கொள்ள ஆரம்பிச்சுட்டு அதில் தான் இந்த சமயம் சண்டை இதெல்லாம் இதில் வருது. இப்போ இதில் பின்னாடி உள்ள கார்பரேட் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சோறு உடைத்தது சோழ தேசம், அந்த வயல்வெளியின் நிறைந்த விஷயம் வந்தவங்களுக்கெல்லாம் ஆக்கி வடித்து கொட்டினாங்க அப்படிங்கிறதுக்கு வரலாறு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்படி விவசாயம் பார்த்த நாட்டில், இவ்வளவு வளமை இருந்த நாட்டில் எப்படி யூரியா பொட்டாசியம் உள்ளார வந்துச்சு? யாரால் திணிக்கப்பட்டுச்சு? என்னைக்காவது ஏதாவது ஒரு ஆளுங்க பார்த்துருக்கீங்கன்னா அதுவும் சமயத்தில் உள்ளார வந்தது தான். இந்த சமயம் சார்ந்த பிரச்சனைகளை உள்ளார வந்தது. அதாவது திட்டமிட்டு இவங்களோட விவசாயத்தை அழிக்கிறதுக்காண்டி அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு படிப்பை உருவாக்கி அதில் விஷங்கள், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே தடியாக இது பண்ணால் நீ கண்டுபிடிச்சிருவ, அப்புறம் யாரும் வாங்கி போட மாட்டாங்க அப்படின்ட்டு ஸ்லோ பாய்சன் அப்படிங்கிறாங்களே, அப்படி கொண்டு வந்த பார்த்து தான் இந்த யூரியா, பொட்டாசியம், சல்ஃபைடு அப்படிங்கிற இந்த உரம்லாம் அப்படி தான் உள்ளார வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த விவசாயத்தில் இதெல்லாம் கிடையாது. அப்போ இவ்வளோ கோடி பேர் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ மாடு வச்சு விவசாயம் பார்த்தவங்களுக்கு தெரியாது விவசாயத்தோட தன்மை. இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு விவசாயம் அக்ரிகல்ச்சர், ஆட்டுக்குட்டி கல்ச்சர் அப்படி எதுவுமே கிடையாது. இது மக்களை ஏமாத்துறதுக்காண்டி, அப்போ உணவில் நஞ்சுகளை கலக்கிறதுக்காண்டி உருவாக்கிக்கிட்ட ஒரு படிப்பு தான் இந்த அக்ரிகல்ச்சர் படிப்பு அப்படின்ட்டு. விவசாயம் அக்ரிகல்ச்சர் படிப்பு இன்னைக்குள்ள அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க, அவனால் உருவானது கிடையாது விவசாயம்ன்றது. நீங்கள் எல்லாமே படிப்புன்னு உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஏமாற்றி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு, உண்ண உணவு, நீங்கள் எல்லாத்துலேயுமே விஷத்தை விதைச்சிக்கிட்டு இருக்கான், படிப்புங்கிற ஒரு பேரை வச்சுக்கிட்டு. புரிஞ்சுச்சிங்களா? இல்லை, இதுதான் இதுக்கு நீங்கள் விழிப்புணர்வாக இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும். நாங்களே மாடு வளர்க்கும் போது எள்ளு புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு, தவிடு, கடலை புண்ணாக்கு இதை தான் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம் மாட்டில். அன்னைக்கு இருந்த அந்த பாலில் உள்ள சத்து இன்றைக்கு உள்ள மாட்டு பாலில் அது கிடையாது. புரிஞ்சுங்களா? இதுக்கு நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்க. இதுக்கும் இந்த திராவிட அரசியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நீங்கள் திராவிடம்னா இவங்க இந்த அரசியல் திராவிட அரசியல் அமைப்பு கட்டமைச்சவன் வேற ஒருத்தன். நீங்கள் இவங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை ஆட்டி வச்சுக்கிட்டு இந்த அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நாய்ங்க கூட்டம் எதுங்கிறது தான் எனக்கு தெரியும். அதை நான் பின்னாடி சொல்கிறேன் என்ன ஏதுன்ட்டு. அது இப்படி தான் இந்த சமயம் சார்ந்த சண்டையில் அந்த மாட்டு இனத்தை அழிக்கணும் அப்படிங்கிறது. இதுக்கு தான் இவங்கள்ட்டேருந்து ஒதுங்கி போகிறது. நல்ல தமிழன் நாகரிகம் தெரிஞ்ச அறநெறி சார்ந்தவன் புலாலே உண்ண மாட்டாங்க. புலால்னா அந்த குற்றத்திலிருந்து நீங்கள் தான் பார்ப்பாங்க. இதுதான் தமிழர்களுடைய பண்பாட்டா இலக்கணமாக திருக்குறள்லேயே அதான் இருக்கும். அந்தனருடைய அறுவகை தொழில். நீங்கள் நினைக்குமே அந்தனர்னா பிராமணர்கள் கிடையாது, அது முதல்ல புரிஞ்சுங்க. அந்தனருடைய அறுவகை தொழில்னா அந்தனர்னா சிவத்தினுடைய அடியும் முடியும் கண்டவங்கன்னு பொருள். அவங்களுடைய இதுதான் இந்த தொழில்.
அந்தனர் தொழில் அப்படின்ட்டு. எல்லாம் பிற்காலத்தில் இவங்க வந்து மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு நின்னது. புரிஞ்சுச்சிங்களா? இவங்க வந்து மக்களை போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தது. இதுதான் இந்த மாட்டுக்கறி அரசியல் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து ஏற்றுமதி பண்ணுறது, ஒருத்தர் சொல்லுவான் நாங்கள் சாப்பிட்றத விட ஏற்றுமதி. இவங்க 2 பேருமே குற்றவாளி தாங்கிறேன் நான். இவன் அவன் குற்றத்தை சொல்லுவான், இவன் குற்றம் சொல்லுவான். இவங்க 2 பேருமே தொடச்சி எரியப்பட வேண்டிய ஒரு அழுக்கு. இவங்க 2 பேருமே தொடச்சி எரியப்பட வேண்டிய அழுக்கு தான். தமிழ் நான் படிக்கும்போது பாடத்திட்டத்தில் எல்லா உயிரினங்களும் இயற்கையாக மரணம் எய்தக்கூடிய தன்மைகளை சொல்லியிருப்பாங்க. மேப்பூச்சி ஒரு நாள், இப்படி பூனை 18 வருஷமோ 12 வருஷமோ சொல்லப்பட்டது. இதுமாதிரி இயற்கை சார்ந்து அது மரணிக்கக்கூடிய தன்மைகளை தான் நாங்கள் படிச்சிருக்கோம், பாடத்திட்டத்தில் படிச்சிருக்கோம். முதலே 300 வருஷம், ஆமை 150 வருஷம் அப்படின்லாம் வந்து நாங்கள் படிச்சிருக்கோம். அப்போ இந்த உயிரினங்களெல்லாம் இயற்கையாக மரணம் அடையக்கூடிய வாழ்நாட்கள் கொண்டது. புரிஞ்சுதுங்களா? இன்னைக்கு இதெல்லாம் அடித்து சாப்பிட வச்சு தான் அது அரிய வகையாக போயிட்டு இருக்கு. அதாவது அந்த உயிரினங்களோட எண்ணிக்கை வந்து, ஏன்னா சில உயிரினங்கள் வந்து உடனே குட்டி போட்டு உடனே பெருகிறது கிடையாது. ஒரு மாடு வந்து குட்டி போடணும்னா அதுக்கு ஒரு வருஷமாவது ஆகும். சும்மாலாம் உடனே குட்டி போட்டு உடனே பெருக்காது. ஆனால் இன்னைக்கு டெய்லியும் ஒவ்வொரு மாட்டை அடித்து கொண்டுகிட்டு இருக்காங்கன்னா எப்படி நாட்டு மாட்டு வளம் வந்து இதாகும்? கேட்டால் உணவு சங்கிலி முறை அப்படிங்கிட்ட சொல்லிட்டு இந்த ஒரு நாய்ங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா உணவுங்கிறதே அவனால் வகுக்கப்பட்டது கிடையாது. அப்புறம் என்ன உணவு சங்கிலி முறையை நீ பற்றி பேசுகிற? அப்போ இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள். நீங்கள் மாடு உடனே குட்டி போட்டு உடனே ஒரு 10 குட்டி போடலாம் கிடையாது. அது ஒரு 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 ஈத்து ஈரத்துக்கே ஒரு வருஷம் ஆகும். நீ இன்னைக்கு டெய்லியும் போய் கசாப்பு கடையில் மாட்டுக்கறி கடையில் பார்த்தீங்கன்னா மாடு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். புரிஞ்சுங்க? இது வந்து நம்ம நாட்டுக்குரிய தமிழர்கள் பண்பாட்டுக்குரியது கிடையாது. இதெல்லாம் களி தோற்றத்தில் உருவான விஷயங்கள். அப்போ இதுலேருந்து இந்த கலிபாவங்கள்லேருந்து நம்ம நீங்கணும் அப்படின்னா நம்மளை நம்ம ஒழுங்குபடுத்திட்டு நீங்கணும். இதை என்றைக்குமே மனசில் வச்சுக்கணும். இந்த பகுத்தறிவு கூட்டம்னு சொல்லிட்டு ஒரு பன்னாட கூட்டங்கள் தெரியும். கேட்ட டாக்டர் சொல்லிட்டான், பிடுங்கிட்டான், நக்கிட்டான் அப்படின்ட்டு. இப்போ உள்ளவன் எவனும் மருத்துவம் கிடையாது. மருத்துவம் வந்து இப்போ உள்ளவனால உருவாக்கப்பட்டதும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ உள்ளவன் மருத்துவம் உருவாக்கினானா, இந்த உலகத்தில் வந்து ஔடதம் அப்படிங்கிற மருத்துவ கலை இருந்துச்சு. அதுதான் தமிழர்களுடைய மருத்துவ கலை. ஔடதம் அப்படிங்கிறது தமிழர்களோட பழமையான எல்லா மருத்துவத்துக்கும் மூலம் வந்து அதுதான். இதுல இருந்தால் எல்லா விஷயமும். இன்னைக்கு வந்து கேட்ட தமிழர்கள் பண்பாட்டில் வந்து அறுவை சிகிச்சை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அறுவை சிகிச்சைங்கிறது வந்து எதர்ச்சியாக நடக்கக்கூடிய ஒரு குழந்தையோட விஷயத்துக்கு மட்டும்தான் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. தொட்ட 90க்கும் அறுவை சிகிச்சை பண்ண மாட்டாங்க. அந்த காலத்தில் சுகப்பிரசவம் வந்து நிறைய நடந்திருக்கும். ஏதாவது எதாச்சியாக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மட்டும்தான் அந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறத வந்து பண்ணியிருப்பாங்களே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி தொட்ட 90க்கும் அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து இன்னைக்கு வியாபாரம். இன்றைய காலகட்டத்தில் இது மிகப்பெரிய ஒரு வியாபாரத்துக்கு உட்பட்டதாக போயிடுச்சு. அப்போ அந்த தெளிவு அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து திரும்பி நம்ம வாழ்வியல் முறைகளை ஒரு ட்ரிப்பு யோசிச்சு பாருங்க. நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்பு மழை பெஞ்சுன்னா மண்புழு பிறண்டு ஓடும். இன்னைக்கு அது இல்லை. சிந்திச்சாதான் எதாக இருந்தாலும் புரிஞ்சிக்க முடியும். அதை புரிஞ்சுக்கணும்.